பவனி வாராரையா பவனி வாரார் மாயக்கரி கெடருக்க பவனி வாரார் பவனி வாராரையா பவனி வாரார் பாலுங்கரி தமுடிக்க பவனி வாரார் நல்ல கையை தட்டுங்க. இந்த வையகத்துக்கு பவனி வந்த இறைவன். இந்த கதையெல்லாம் யார் கண்டல தெரியுது? சும்மா படுத்து ஏடு எழுதி கொண்டிருக்கின்ற அந்த அரிகோபானுடைய சிந்தனையிலே எழுந்து கொண்டிருக்கிறதை எல்லாம் எழுதி கொண்டிருந்தார். ஆம், எங்கள் சிந்தனையிலே ஐயா உதயமாக்கியதெல்லாம் நடுத்தீர்ப்பாக வருகிறது. இதில் அன்புள்ள சகோதரர்கள் அத்தனை பேரும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். இதை நீங்கள் நினைத்தால் பெரிய புத்தகமாகவே மாற்றலாம். 100 ரூபாய் கொடுத்தால் ஒரு வருடத்திற்கு உங்கள் வீடு தேடி இந்த பத்திரிகை வரும். 3000 ரூபாய் கொடுத்தால் உங்கள் பத்திரிகையிலே உங்கள் பெயர் வருகின்ற பொழுதெல்லாம் இது காலமட்டம் உங்கள் பெயர் குறித்து அது இலவசமாக வந்து கொண்டே இருக்கும். அதை புறவல உங்க பேர்ல வரும். இப்படி சிறப்பெல்லாம் இந்த பத்திரிகை கொடுத்து வளர்க்க பாருங்கள். நாங்கள் ஐயாவுக்கென்று பிரச்சாரம் செய்யவில்லை. நாம் நம் தகப்பனை மறந்துவிடக் கூடாது, அதை உணர வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்கிறோம். என்ன சோதனை இருந்தாலும் கொடுப்போம். அன்னைக்கு ஐயா சொல்லி எது நடக்கல சொல்லுங்க. ஐயா எழுதி வைத்தார் அகில திரட்டு மரணம் எது மாறி இருக்கிறதா? ஸ்ரீலங்கை மாறி சொன்னது விளையும் என்றார். இலங்கையிலே செங்குருதி விளைந்ததே. இதை எந்த வேதமாவது எழுதி வைத்திருக்கிறதா? இல்லையே. அத்தனையும் சொன்னது அகில திரட்டு மருளும் தானே. ஐயா சொன்னதெல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதே மக்களே. என்ன அற்புதங்கள் ஐயா தந்திருக்கிறார் தெரியுமா? 16 வருடம் 20 வருடம் அடிமடியை தடவி குழந்தை இல்லை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் ஐயா அற்புதத்தை கொடுத்தாரு. நல்லதை தருவார்மா. நீங்களும் கேட்டா கிடைக்கும். முட்டை கட்டி இருந்தா ஒன்னும் கிடைக்கும். ஐயாவை கேட்கணும். கையை தட்டி பாட்டு பாடி கேட்கணும். உங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு கேட்கிறேன். எனக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு கேளுங்கள். நாம் அத்தனை பேரும் சேர்ந்து கேட்டால் இந்த வையகம் வாழும். அந்த சிறப்பையா தருகிறார். தன்னிலே ஐயா உனலங்காரம் அகிலமயா கலியுகத்தில் எழுந்ததையா அகங்காரம் அதை அழித்தமை உன்னவரா நினைவின்றி வாடுகிறேன் நெஞ்சில் வர வேண்டும் ஐயா. கவியின்றி பாடுகிறேன் தமிழை தர வேண்டும் ஐயா. சோதனை தந்து சாதனை செய்தவனே நான் வாழ்ந்தால் உன்னடி வாழ்வேன், வீழ்ந்தால் உன்னடி வீழ்வே. வருவாய் ஐயா பெற்றெடுத்த பெரியவனே வைகுண்டமே கண்ணீர் மல்கள் கேட்கிறே அருள் தருவா. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு குறைநீர் ஆண்டவரிடம் கேளுங்களம்மா. ஆழ்கடல் குறும்பனவே அங்கும் இங்கும் ஆடுகிறேன், ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பதே. ஆழ்கடல் குறும்பனவே அங்கும் இங்கும் ஆடுகிறேன், ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பதே. பாட்டெடுத்த நாயகனே பாட வைத்த நாரணனே, பாட்டெடுத்த நாயகனே பாட வைத்த நாரணனே, என் பலத்தை குறைப்பதே ஐயா. அம்பலப்பதி வாழும் ஐயா. ஆழ்கடல் குறும்பனவே அங்கும் இங்கும் ஆடுகிறேன், ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பதே.
ஆழ்கடல் குறும்பனவே அங்கும் இங்கும் ஆடுகிறேன் ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பதே நான் கேட்கவில்லை பொருளை நான் கேட்கவில்லை மண்ணை நான் கேட்கவில்லை மாமணவை நாதனே பொன்னை நான் கேட்கவில்லை பொருளை நான் கேட்கவில்லை மண்ணை நான் கேட்கவில்லை மாமணவை நாதனே என்னை நான் கேட்கவில்லை ஏனோ விளையாட்டு உன்னை நான் கேட்கிறேன் உள்ளத்தில் நீ இருந்து காப்பா ஆழ்கடல் குறும்பனவே அங்கும் இங்கும் ஆடுகிறேன் ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பதே கவி தந்தவனே சாற்று கவி பாட வைத்தாய் உலகெல்லாம் உன் புகழை என்னாவில் பாட வைத்தாய் தமிழ் கவி தந்தவனே சாற்று கவி பாட வைத்தாய் உலகெல்லாம் உன் புகழை என்னாவில் பாட வைத்தாய் இடையினி எனக்கேனோ சோதனை உண்மை நம்பிய பேர்க்கேனோ துன்பனவே அங்கும் இங்கும் ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பதே ஒவ்வொரு ஆண்டவனுடைய திருவடியிலே இந்த பூரண சரணாகதியில் நிலையிலே விழுந்தால் நீங்கள் என்ன நினைத்தாலும் அத்தனையும் சாதிக்கலாம். இங்கே பாடப்படுகிற பாடல்கள் இருந்து தெரிந்து எழுதியது கிடையாது. நான் ஒரு சமயம் டிவிஎஸ் சாம்புல போகும்போது லாரியில விழுந்து அடிபட்ட நேரத்தில் ஐயான்னு கீழே விழுந்திருக்கிறேன். ஏற்றத்திலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறது லாரி. நான் ஏற்றி போனவனாக்கு மேலே இணைச்சிருக்கேன். என்னுடைய சேம்புக்கு முன்னால நான் அந்த வீல் உருண்டு வருகிறது. நான் ஐயா என்று விழுந்திருக்கிறேன். அதிலே மரக்கட்டைகளை தள்ளி கொண்டிருந்தவர்கள் அப்படி எட்டி பார்க்கிறேன். ஐயாங்கும் போது என் ரெண்டு கையும் இப்படி பிறண்டவும் கணப்பொழுதில் அந்த கையை பிடித்து சர் என்று இழுத்திருக்கிறார். அவர்கள் இழுக்கவில்லை என்றால் அந்த லாரியின் சக்கரம் என் மேலே விழுது. என்னை இழுக்கவும் அது அந்த டிவிஎஸ் சாம்பல போய் மோதி அப்படி நின்றுருக்கு. அடித்து இந்த பக்கம் காயம். அம்பலப்பதியில் கொடியேறி 4வது நாள் 10ஆம் திருநாள் அன்று நான் பாட வேண்டும். சிவச்சந்திரன் இனி அவ்வளவுதான், அவன் லாரில் அடிபட்டு போனான், இனி பாடிவிட மாட்டான்னு என் கூட்டணியில் இருந்த சகோதரர்கள் ஒவ்வொருவரும் பிரிந்தது அப்பொழுதுதான்.
ஆனால் அம்பலப்பதி தர்மகர்த்தாவோ எந்த நிலை வந்தாலும் சிவச்சந்திரனை தவிர வேற எவனையும் இங்கு பாட அனுமதிப்பு கிடையாது. உங்கள் அண்ணன் உன் சகோதரன் பாடட்டும், நீ சும்மானாலும் மேடையில் வந்து இருங்கள் என்று என்னை அரங்கேற்றினார்கள். என் சகோதரரோடு மேடையில் இருக்கிறேன். உண்மையிலே அன்னைக்குதான் பாடகி போயிடுச்சு, பாடகர் போயிட்டார். இன்னைக்கு அவங்க எல்லாம் ஐயாவில பெரிய பாடகர்னு சும்மா நோட்டீஸ் ஒட்டிக்குவாங்க. அந்த மேடையில் இந்த பாடல் எழுதாமலே ஐயா எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒன்றை கொடுத்து என்னை அவ்வப்போது தேய்த்து புனிதமாக்கி கொண்டே இருக்கிறார் என்றார். இந்த உலகத்துக்கு சிவச்சந்திரன் மூலமா தான் பாடம் சொல்லணும்னு நினைப்பாரு. அப்பப்ப என்னதான் அடிப்பார். அடிச்சு எல்லாரும் செத்து போனா படக்குன்னு தூக்கி முன்ன கொண்டு விடுவார். பாத்தியா ஐயாமோ எப்பவும் எவனுக்கும் பயப்பட மாட்டான். உண்மையிலே பொன்னாக்குடியில வண்டியோட உருண்டு இந்த பக்கம் பாதி கிழிஞ்சு போச்சு. இதுல பட்டது இதுல படுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? போனான்னுதான் முடிப்பாங்க. அன்னைக்கு ஐயா கிட்ட கேட்டேன், ஊரும் துணை அல்ல, உறவும் துணை அல்ல, யாரும் துணை அல்ல ஐயா, எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா, பேரும் துணை அல்ல, புகழும் துணை அல்ல, நீயே துணை எனக்கு ஐயா, என்று நீயே துணை எனக்கு ஐயா. அவன்தானே அன்னைக்கு, அவன்தானே எனக்கு துணையாக இருந்தான். அப்போ இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னால் என் அப்பன் விளையாடி கொண்டே இருக்கிறான். அவன் விளையாட்டு வினையாக போகாது, அந்த விளையாட்டாகாது. அவன் நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவான். என்ன காப்பாத்துன அப்ப உங்களை காப்பாற்ற மாட்டார், காப்பாற்ற வர மாட்டாரா? நம்பிக்கை இருக்கா? அப்ப இவ்வளவு தூரம் நான் உங்களை ஆட வச்சிருக்கிறேன், பாட வச்சிருக்கேன், அழுதும் பாடி இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஐயா உண்டு, எல்லாரும் ஐயா உண்டு. மாரியம்மன் கோயில் நிர்வாகிகளே பார்த்தீர்களா? உங்கள் மக்கள் எல்லோரும் என் பக்கம் திரும்பி விட்டார்கள். ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், ஓப்பனிங். ஆனா பினிஷிங் கரெக்டா இருக்கு. நம்ம கிட்ட வடிவேல் மாதிரி இருக்க வரும், ஆனா வரும் வரும் இது அப்படித்தான். இந்த நிலைகளை நமக்கு கொடுத்தது அப்ப. நாங்க அடுத்தால இடி முழக்கத்தை போட்டு நிறுத்தணும்னு நினைச்சோம். உங்க ஆசைக்காக ஒரு 10 நிமிஷம் வேற வழி இல்லை, கடம்பங்குளத்துக்கு போவோம். சரியா? ஐயே அப்படி சொல்லிடப்ப 2 டிவிடி அப்படியா? ஓவர் டைம் உண்டா? ஓட்டி உண்டா? சுரேஷ் ஓட்டி உண்டா? ஐயா உண்டா? சரி ஐயா, ஐயா உண்டு. இங்கு போட்டு மக்களுக்காக ஒரு கடம்பங்களை வரைக்கும் போயிட்டு வரும். சரியா? விடிய விடிய படிக்கணுமா? நாளை நான் தென்காசி தாண்டி கடையநல்லூருக்கு போகணும். போறதுக்கு 6 மணிக்கூர் ஆகும். இப்படி வீட்டுக்கு போயிட்டு அங்க போறதுக்கு அவ்வளவுதான். ஒரு நாள் லீவ் இல்லை ராசா. அப்புறம் அங்க போயிட்டு கடையநல்லூர் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் போறோம். நம்ம திருநெல்வேலி கீழநத்தத்துக்கு போகணும். அப்புறம் திங்கட்கிழமை மார்த்தாண்டம் பக்கம் செம்புமலைக்கு போகணும். இப்படி 8ஆம் நாள் வரைக்கும் நமக்கு லீவே இல்லை. வீடியோ கேசட் தயாரிக்கணும்னு சொல்லி நடிச்சு எடுத்து கேசட் எடிட்டிங்கு போச்சு. அங்கே இருந்து உறங்கும். ஏன்னா நான் போய் உட்கார்ந்தாதான் அது எடிட்டிங் பண்ண சொல்ல முடியும். அவரு என்ன பண்ணுவாரு, வீடியோ கேசட் போட முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டேன். என்ன லீவ் இல்லை, டைம் இல்லை, உறக்கம் இல்லையா? என் அப்பன் அப்படி ஒரு உறக்க சிந்தனை எனக்கு தரவும் இல்லை. எப்படியோ காப்பாற்றி கொண்டு. உண்மையிலே இப்படி உறங்காம ஒரு வாழ முடியாது. 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் 1 மணிக்கூர். இன்னைக்கெல்லாம் நான் 2 மணிக்கூர் கூட உறங்கல. ஆனா எப்படியோ ஓட வைக்கிறார். அது யார் செய்யற வேலை? அவர் தான். அந்த நம்பிக்கையில் இந்த மண்ணுல கால் வச்சிருக்கிற நம்ம கால்பட்ட மண் என்றைக்கு நல்லாதான் இருக்கும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஏன் திசைவள சுற்றுவட்டாரத்தில் இப்படி ஒரு பெரிய கூட்டம் உருவாயிருக்குன்னா அந்த அற்புதத்தை உணர்ந்தார்கள், உணர்ந்து வாழ்ந்தார்கள், வாழ்கிறார்கள், இன்னும் வாழுவார்கள். அதுபோல வெள்ளக்கோவில் சிறப்பாக இருக்கும். இந்த மண்ணுக்கு நிறைய அன்புக்குடி மக்கள் தூர இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். நான் ஆர்நேரி பக்கத்துக்கு ஏடுவாசிக்கு போனா பார்க்கக்கூடிய முகங்கள் எல்லாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தலைவன் விடலி, மங்களக்குறிச்சி, இப்படி அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதெல்லாம் ஐயா கொடுத்து ஒரு பெரிய சிறப்பு. விட்டு போனதெல்லாம் மறுபடியும் தொட்டு பிடிக்க நிறைத்து இருக்கிறார். இதுதான் ஐயா. யாரும் நம்ம பட்டு போக மாட்டோம் மக்கா, பிடிப்போம் ஒரு முடி.
பரிசு பெற்ற மக்கள் வாராரே வாராரே கொடிப்பதியை தான் வணங்கி தோப்பு பதி தான் நோக்கி கால்நடையாய் ஊர்வலமாய் வாராரே வாராரே ஆண்டுதோறும் 3 முறை ஊர்வலமாய் வாராரே ஆவணிப்பை வைகாசி அழகு பூதன் வாராரே அன்பரெல்லாம் வணங்கிடவே அற்புதமாய் வாராரே கடம்பங்கோளா ஊருக்குள்ளே குருக்கோலை காலாட்டி குடியிருந்து நம்மளையா வாராரே வாராரே நல்ல நல்ல கை தட்டுப்போ ஐயா கலந்த பறை சாமி